வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வரகரிசி பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 கப்பு போல் பாசி பருப்பை லைட்டாக செவந்து வர வரையும் வறுத்துக்கணும். 1 கப்பு வரகரிசிக்கு 1/4 கப்பு பாசி பருப்பு போடணும். இப்போ நான் 1 கப் வரகரிசி எடுத்துட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் 3.5 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப் வரகரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 3.5 கப்பு தண்ணி ஊற்றினா சரியாக வரும். இப்போ நான் 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் போட்டுட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் 2-3 தடவை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துடலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மிதமான சூட்டில் 5 விசில் அடிக்க விட்டால் தாராளமாக போதும். நம்மளோட வரகரிசி சூப்பராக வெந்து குழஞ்சி வரும். இப்போ பேன் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இதில் 15-20 போல் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சீரகமும் மிளகும் சேர்த்துக்கணும். அது பொரிப்பட்டு வர டைமுக்கும் முந்திரி பருப்பு வறுக்கிற டைமும் சரியாக வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்மளோட வரகரிசி பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வரகரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.